உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா? ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசி சார், ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமையக்கூடிய இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு பிரமாதமான கிரக அமைப்பு. மேஷராசி அன்பர்களே, இப்போது மேஷராசியை பொறுத்தவரையில் நிறைய பில்டர்ஸ் இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஜினியரிங் ஒர்க்கில், சிவில் ஒர்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்டராக இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு சூரியன் காம்பினேஷன் நல்லா எடுத்து கொடுக்கும். அதில் நீங்கள் ஒரு ஜாப் எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு ஜாப் ஒர்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு இருக்குது. மெயினாக மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு ட்ரபுளுக்கு என்ன காரணம்னா 7.5 சனி ஒரு முக்கியமான காரணம், அதோட கூட ராகுவும் காரணம். இது யாருமே இந்த ராகுவை கணிக்கிறதே இல்லை, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஒரு சில மேஷராசி என்பர்கள் அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்க ஃபேக்ட்ரி, மெயினாக அவங்களுடைய இன்கம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக, ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கும். நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். காரணம் என்னென்னா, மேஷராசிக்கு ராகுவால் வந்த கொடுமை நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரிலேஷனை மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை, ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஊர் பேர் தெரியாதவங்களாம் இவங்க தானம் தர்மம் பண்ணியிருப்பாங்க. 4 லட்ச ரூபா கொடுத்தேன், 5 லட்ச ரூபா கொடுத்தான்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இழப்புக்கள், மனசில் ஒரு பயம், இது மேஷராசிக்கு இருந்து வருகிறது. மெயினாக பிஸ்னஸ் பற்றின கவலைகள், தொழில் அமைப்புகளை பற்றிய கவலைகள். நான் நிறைய இடங்களில் சொல்வதுண்டு, இடதோஷங்கள். அந்த இடதோஷம், அதே போல் வாஸ்து தோஷம், பூமி தோஷம், இதெல்லாம் கூட உங்களை வச்சு பாடாய்படுத்துகிறது என்பது தான் உண்மை. மேஷராசி அன்பர்களே, ஏன்னா எல்லாருமே மேஷராசி டாப்பாக இருக்கும், ஓஹான் இருக்கும், ஓஹோன் இருக்கும் அப்படின்னு பொய் சொல்வதை விட, இந்த இடதோஷம், ஏன்னா செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துக்கிறார். அப்போ சனி 2-12 இருக்குது, செவ்வாய் சனி கேந்திரம் ஏறுகிறார்கள். அப்போ இந்த இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், பூமி தோஷங்கள், இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் அடுத்து வேறு ஏதேனும் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவு வர்றது, அல்லது ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாமல், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகிறது, இது எல்லாமே இதுதான் காரணம். அப்போ நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்களை இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெமிடிக்கான, ஒரு பரிகாரத்துக்கான காலம், ஒரு விமோசனத்துக்கான காலம். அப்போ இந்த ஜூலை மாதம் உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறதா இருக்கலாம், பசங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போது உங்கள் ஜாதகத்தை யாருக்கு அந்த
அமைப்பு சரியில்லாமல் இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு வீட்டில் ஒரு நல்ல ஒரு வாராகி பூஜை இல்லை வாராகி ஹோமம், ஒரு சுதர்சன ஹோமம், இல்லை ஒரு சூலினி துர்கா, உங்கள் ஜாதக அமைப்பு படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ப ஒரு பரிகாரங்கள் பிராயச்சித்துங்க வீட்டில் ஒரு யாகம், ஒரு அக்னி வளர்த்திங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சும்மா தொடர்ந்து ஒரு மாத்திரை மருந்துக்கு கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட்டு வீண் விரயங்கள் ஆவதை விட மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வீடு சுத்தமாகும், கம்பெனி சுத்தமாகும், இடம் சுத்தமாகும். நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் வசிக்கிறதுக்கு தகுதி அதிகரிக்கும். அப்போது ஒரு வளர்ச்சி, கண்ணுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சி எனக்கு தெரிகிறது. மேஷராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றம் இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு அது உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ வெளிநாட்டில் நீங்கள் வசிப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான 1008 கஷ்டங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு ஃபேமிலியாக இருக்கும், ஒருத்தருக்கு ஹெல்த் உடம்பாக இருக்கும். அப்போ மேஷராசி என்பதிலே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த ஜூலை மாதத்தில் பரிகாரங்கள் செய்து அறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், உடல்நிலை ஆரோக்கியம், செய்வினை கோளாறுகள், அப்போ வழிபாடுகள் கை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதம்தான் அந்த குரு சூரியன் தொடர்பு, உயர்ந்த கிரகங்கள், அந்த கிரக அமைப்பு இருக்கிறதால எனக்கு மேஷராசிக்கான ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தென்படுகிறது. வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே. அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மானா அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல? 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், முதல் கல்யாணம். அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி வந்து அழுதுன்னு இருக்காங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை. கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும். இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம். குடும்பமாச்சு, நீங்களாச்சு, கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது? போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள் இவை இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம், அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோட கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.
ஜெய் ஜெய் வராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.